பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து காது கேட்கும் திறன் இல்லாமல் பிறக்கலாம் பிறவிலேயே. அவங்களுக்கு வந்து அது வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் 2 காதுலையும் நடக்கலாம். அது ஜெனட்டிக்காக வரலாம், ஜெனட்டிக்காக இல்லாமலும் வரலாம். ஒரு ஒரு பரம்பரைய நோயாக வரலாம், இல்லை அது இல்லாமலும் வரலாம். இல்லை குழந்தைகளுக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஒரு மெனிஞ்சைட்டிஸ் சொல்கிற இன்ஃபெக்ஷன் மூலமாக வரலாம். இல்லை சில பேருக்கு மருந்துகள் மூலமாக, ப்ரெக்னென்சி டைம் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக, காதை பாதிக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் வரலாம். இது மாதிரி பலவிதமான காரணங்களால் அந்த ஹியரிங் லாஸ் இல்லை காது கேட்கும் திறன் கம்மியாகலாம். காது கேட்கும் திறன் கம்ப்ளீட்டாக கம்மியானவங்களுக்கு இந்த ஹியரிங் எய்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் கூட அது உங்களுக்கு உதவாது. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம முதலியே நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா, அவங்களுக்கு அந்த ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணோம்னா, நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட்ங்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு காது கேட்க வைக்கலாம். அது நம்ம ஏன் அது இம்பார்ட்டண்ட்னா, அதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறது 1 இயர்க்கு உள்ளே நம்ம டயக்னோஸ் பண்ணால் அந்த குழந்தைங்க ஒரு நார்மல் காது கேட்குற சக்தியோட அவங்க டெவலப் ஆவாங்க. அவங்களுக்கு ஏன்னா நம்ம காது குழந்தைங்களுக்கு கேட்டால் தான் அவங்களுக்கு பேசவும் முடியும். பிகாஸ் நம்ம ஹியரிங் சென்டரும் ஸ்பீச் சென்டரும் பிரெயினில் வந்து கனெக்ட் ஆனால் தான் அவங்களால நார்மல் லாங்குவேஜ் டெவலப் ஆக முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வி ஹேவ் டு டயக்னோஸ் தம் early. இவங்களை முதலே நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் 1 இயர் ஏர்லியாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஒவ்வொரு நாளும் இம்பார்ட்டன்ட். ஸோ 1 இயர்லேயே அந்த ஏஜ் ஆஃப் 12 months முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த குழந்தைகள் நார்மல் குழந்தைங்களா நல்ல காது கேட்கக்கூடிய லாங்குவேஜ் நல்ல டெவலப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்காது.